ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தான் பார்க்க போகிறோம். பூஜை ஜாமான் எல்லாமே அழுத்தி விளக்காமல் நான் நார்மலாக நம்ம பாத்திரம் துலக்கிற மாதிரி விளக்கணும் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு எப்படி வரணுன்றதை இந்த வீடியோவில் நம்ம டிப்பாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் பூஜை ஜாமான் எல்லாமே நான் எப்படி கைப்படாமல் விளக்குறது அப்படின்னு இந்த பாப்பர் வெசல்ஸ் இதெல்லாமே கைப்படாமல் விளக்குறது அப்படின்றத நான் ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நான் இதை ட்ரை பண்ணிட்டு தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோ பார்க்குறது நீங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த விளக்குறதுக்கு நான் 2 பொருள் தான் எடுத்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடாவும் வினிகரும். இப்போ என்னுடைய விளக்கு எல்லாமே எப்படி புதுசாக நான் ஆக்க போகிறேன் அப்படின்னா, இந்த விளக்கு எல்லாமே நான் விளக்குறதுக்காக எடுத்து வச்சுருக்க பொருள் தான் இது. இப்போ நான் ஒரு டப்பில் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்ல தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லது. இதில் வினிகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் பேக்கிங் சோடாவும் நான் ஆட் பண்ணுறேன். இதெல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வச்சுருக்கிற அந்த பூஜை ஜாமான் எல்லாமே நல்ல தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு நான் வைக்கிறேன். இந்த மாதிரி தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸாவது நல்லா ஊற வைங்க. 3 ஹவர்ஸ் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க நல்ல கருப்பாக இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே ஆழமாக இருக்கிற அழுக்கு எல்லாமே தேய்ச்சி விளக்க முடியாத அளவுக்கு அழுக்கு எல்லாமே கொஞ்சம் நீங்கிரும். இப்போ நான் பிதாமரியை அதை ஒரு பவுலில் எடுத்துகிட்டு டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் அந்த விளக்கில் இருக்கிற அந்த ஆழமான அழுக்கு இருக்கிற இடத்துலலாம் நான் அப்ளை பண்ணுறேன். நான் அப்ளை பண்ணிவிட்டு தான் ஃபைனலாக நம்ம நார்மலாக பாத்திரம் விளக்குற மாதிரி அந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நம்ம பாத்திரம் விளக்க போகிறோம். நான் இதுக்காகவே தனியாகவே இந்த ப்ரஷ் நான் எப்போவுமே வச்சுருப்பேன். ப்ளஸ் ஸ்க்ரப்புமே பார்த்தீங்க அப்படின்னா விளக்குறதுக்காகவே இந்த தனியாகவே நான் வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி நார்மலாக பாத்திரம் விளக்குறதுக்கான அந்த ஸ்ட்ரெயின் தான் நான் இதுக்கு கொடுக்குறேன். இது மாதிரி நான் விளக்க ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நான் அந்த ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணி நான் நார்மலாக பாத்திரம் விளக்குற மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். இதே போல் நான் எல்லா விளக்குமே நான் இப்படி தான் நான் விளக்குறேன். விளக்கினதுக்கப்புறம் பாருங்கள் என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். இப்போ நார்மலான ஸ்க்ரப் எடுத்து நான் எப்பவும் போல் நான் விளக்குறேன் நான். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஆழமாக தங்கியிருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக சுலபமாக நீங்கணுன்றதுக்காக நான் அந்த ப்ரஷ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நார்மல் ஸ்க்ரப் வச்சு யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி தட்டும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் நார்மலாகவே ஸ்க்ரப் யூஸ் பண்ணிவிட்டு நான் விளக்குறேன். விளக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரங்கள் எல்லாமே பூஜை பாத்திரங்கள் எல்லாமே ரொம்பவே பளபளன்னு மின்னும். இது மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பிராஸ் வெசல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதே ஷைனிங்கோட மெயின்டைன் ஆகும். பாருங்கள், இது மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் அதோடைய ஷைனிங், அந்த பிராஸோடைய ஷைனிங் ரீட்டைன் ஆகும். இது கூட சேர்ந்து இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, அந்த தண்ணியில் நீங்கள் கலக்கும் போது லெமனோடைய சாரையும் சேர்ந்து நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு ஊற வைக்கிறதுக்கு பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா இன்னும் விளக்கு இன்னும் ஷைனிங் கொடுக்கும். பாருங்கள், இந்த விளக்குக்கு நடுவில் நிறைய கருப்பு இருக்கும். ஸோ இந்த கருப்பெல்லாம் எப்படி நீங்கிறது, அந்த நெருப்பெல்லாம் பட்டு பிளாக் கலரில் ஒரு லேயர் மாதிரி இருந்துச்சு, அது எப்படி நீங்கணுன்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கைப்படாமல் நார்மலாக நம்ம விளக்குற மாதிரி பாத்திரங்கள் விளக்கணும்னாலே இந்த ஷைனிங் உங்களுக்கு கொடுக்கும். இது போல் விழா காலங்களில், அதாவது பண்டிகை நாட்களில் நமக்கு தேவைப்படுற சில வீடியோஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நான் அந்த லிங்கை செக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அடுத்த வீடியோவில் வேறொரு தேடலுடன் பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட், ஸ்டே அப் டு டேட். உங்கள் தேடல் உங்களுக்காக.